கனடாவின் மிசிசாகா நகரில் பலரை ஏமாற்றி அபார்ட்மெண்ட் வாடகை மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் 2 சந்தேக நபர்களை போலீசாரின் நிதி மோசடி பிரிவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜனவரி மற்றும் பிப்ரவரி 2025 இடைப்பட்ட காலத்தில் சந்தேக நபர்கள் சமூக வலைதளங்களில் அபார்ட்மெண்ட் வாடகை விளம்பரங்களை வெளியிட்டுள்ளனர். அவ்விளம்பரங்களை பார்த்து வந்து பாதிக்கப்பட்ட நபர்களிடம் தாங்களே தற்போதைய வாடகைதாரர்கள் என பொய் கூறி இணைய வழியில் வாடகை ஒப்பந்தங்களை செய்துள்ளனர். வாடகை வீட்டை உறுதி செய்வதற்காக பாதிக்கப்பட்டவர்கள் டிரான்ஸ்பர் மூலம் பணம் அனுப்பியுள்ளனர். பின்னர் குடியேற சென்ற போது அந்த வீடு வாடகைக்கு கிடைக்கவில்லை என்பதும் உரிமையாளராக நடித்த நபர் தலைமறைவாகிவிட்டார் என்பதும் தெரிய வந்தது. இதுவரை குறைந்தது 8 பேர் இந்த கும்பலிடம் ஏமாந்துள்ளதாகவும் அவர்களின் மொத்த நிதி இழப்பு $30,000 அதிகம் என்றும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட எவருக்கும் பணமோ அல்லது வீடோ திரும்ப கிடைக்கவில்லை. இணைய வழியில் வாடகை வீடுகளை தேடும் போது பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் உரிமையாளர்களின் அடையாளங்களை சரிபார்க்காமல் முன்பணங்கள் அனுப்ப வேண்டாம் என்றும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.